நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பென்னார்கெட் அசூர் ரிலேட்டடான 2 வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருப்பேன். அதில் வந்துட்டு ஃபஸ்ட் வீடியோ ஜஸ்ட் இன்ட்ரோடக்ஷனுங்க, நம்ம எங்கே போகிறோம் அப்படிங்கிறத மட்டும் சொல்லியிருப்பேன். செகண்ட் வீடியோவில் வந்துட்டு பார்க் இருக்கும், இந்த பென்னார்கெட் ஜூக்கு முன்னாடி வந்து ஃபுல்லாக பார்க், அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ வந்துட்டு நம்ம ஜூக்குள்ளே இருக்கிற அனிமல்ஸ் வந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சாப்பிட்றலாங்க. ஒரு இடத்துல உட்காந்துட்டு உள்ளே போனதுமே இந்த என்ட்ரன்ஸ்லேயே நிறைய செல்ஃப்லாம் போட்டு வச்சுருப்பாங்க. நல்ல மரத்தடி நிழலாக பார்த்து உட்காந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு எல்லாத்தையும் பேக் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சுங்க. ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் தூரத்துலேயே ரோடு மாதிரி தான் அங்கே போட்டு வச்சுருப்பாங்க. நடந்து நடந்து போய் பார்த்துக்கலாம் ஒரு அனிமல்ஸாக. ஃபஸ்ட்டு வந்துட்டு ஜிராஃபிக்கு அந்த பக்கம் ஜீப்ரா இருக்கும். ஆக்சுவலாக ஜீப்ரா வந்து வீடியோ எடுத்திருந்தேன், அது எங்கேயோ மிஸ் ஆயிடுச்சுங்க. ஸோ ஜிராஃபி வந்து பார்த்துடலாம். இப்போ ஜூவில் வந்து வளர்க்குறதுனால ஒரு ஆச்சரியமான விஷயம் என்ன தெரியுமாங்க? சாதாரணமாக காட்டில் வாழ்கிற ஜிராஃபி வந்துட்டு 20லேருந்து 25 வயசு வரைக்கும் தான் உயிரோடு இருக்குமா. ஆனால் இந்த மாதிரி ஜூவில் கூட்டிகிட்டு வந்துட்டு பாதுகாத்து வளர்க்குறதுனால இது 30லேருந்து 40 வயசு வரைக்கும் உயிரோடு இருக்குமா. அதே மாதிரி இது வந்து ஒரு 18 அடி உயரம் வரைக்கும் இருக்குமாங்க. சாதாரணமாக ஒரு ஆண் ஒட்டகச்சிவிங்கி அதோட குட்டி பார்த்தீங்க அப்படின்னா 6 அடிக்கு இருக்குமாங்க. இதை விட இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? இந்த ஜிராஃபியெல்லாம் கொஞ்சம் நேரம் தான் தூங்குமா. ஒரு நாளைக்கு அரை மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் தான் தூங்குமாங்க. மற்ற நேரம்லாம் முழிச்சிட்டே தான் இருக்குமா. ஆக்சுவலாக இன்னொரு டவுட் என்ன தெரியுமா? இது நின்றுட்டே தூங்குமா இல்லை படுத்துருமா அப்படிங்கிறது இன்னொரு டவுட்டு. பட் அதை பற்றி எனக்கு தெரியல. இந்த போர்டில் இவ்வளோ தான் போட்டிருந்தாங்க. ஸோ அந்த சைட் பார்த்தோம் அப்படின்னா மான்லாம் வச்சுருப்பாங்க, அந்த பக்கம் போய் பார்க்கலாம். இது வரைக்கும் நான் பல வகையான மான் பார்த்துருக்கேன், ஆனால் இப்படி ஒரு மான் பார்த்ததே கிடையாதுங்க. கருப்பாக இருக்குது மான், அதுவும் பார்க்குறதுக்கு குட்டி மாடு மாதிரி இருக்குது. என்னம்மா மானுன்னு சொல்லிட்டு மாடை காட்டுறேன்லாம் பார்க்காதீங்க, நிஜமாலுமே இது ஒரு மான் வெரைட்டி தான். அதோட குட்டி பார்த்தீங்க அப்படின்னா கண்ணு குட்டி மாதிரியே இருக்குங்க. சூப்பராக இருந்துச்சு. ஆனால் அந்த சைடில் ஒரு 3 நின்றுட்டு இருந்துச்சு. பட் எல்லாமே வந்துட்டு சேம் கலர், பசுமாடு மாதிரி இருந்துச்சு. ஒன்று மட்டும்தான் பிளாக் கலரில் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இங்கே இருக்கிற மற்ற மானை கம்பேர் பண்ணும்போது அந்த கருப்பாக இருக்கிற மான் மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ இது வந்துட்டு ஆண் மான்னு நினைக்கிறேங்க. ஏன்னா வாலும் கொம்பும் நல்லா பெருசாக இருந்துச்சு. மற்ற மான்கெல்லாம் கொம்பே இல்லைங்க. இதை பார்த்து முடிச்சுட்டு இந்த பக்கம் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்கும். ஸோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் வேணும்னா போய் நம்ம சாப்பிட்டுக்கலாம். பிகாஸ் நாங்கள் வந்து இந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே போகலை, இது எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாது. நாங்கள் 2 டைம் வரும்போது நான் இந்த ரெஸ்டாரண்ட்குள்ளே போகலைங்க. பிகாஸ் நாங்களே சாப்பாடு, எங்களுக்கு வேணுங்கிற ஸ்நாக்ஸு அண்ட் தண்ணி பாட்டிலாம் எல்லாமே எடுத்துகிட்டு வந்துட்டோம். ஸோ அதனால் ரெஸ்டாரண்ட் போகிறதுக்கான அவசியம் கிடையாது. ஸோ நீங்களும் போனீங்கன்னா எல்லாமே எடுத்துகிட்டு போயிருங்க. என்ன போகிற இடம்லாம் கட்டப்பையை வச்சுட்டே சுற்றுற மாதிரி இருக்குங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது புலி தாங்க. இத்தனை நாள் நான் இது வரைக்கும் என் லைஃப் டைமில் புலி வந்து பார்த்தது கிடையாது. இதுக்கு முன்னாடி பென்னார்கெட் ஜூ வரும்போது இதே ஜூவில் தான் புளியை பார்த்தேன். வேறு எங்கேயும் நான் புளியெல்லாம் பார்த்தது கிடையாதுங்க. ஸோ புளியை வந்துட்டு நல்ல கூண்டை போட்டு கவர் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் மக்கள் நின்று பார்க்குற இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு கூண்டும் இருக்காதுங்க, கண்ணாடி கூட இருக்காது. நடுவில் புலிக்கும் நமக்கும் கொஞ்சம் தூரம் தான் இருக்கும். அப்படியே லைவாக புளியை பார்க்கலாம், புலி என்ன பண்ணுது அப்படிங்கிறதையும் பார்க்கலாங்க. ஆனால் இதில் ரொம்பவே ஆச்சரியப்படுற விஷயம் என்னென்னா, நமக்கெல்லாம் எப்படி கையில் ரேகை இருக்கும், ஒருத்தவங்களுக்கும் ஒரு மாதிரி இருக்கும். ஒருத்தவங்களுக்கு இருக்கிற ரேகை இன்னொருத்தவங்களுக்கு இருக்காது. அதே மாதிரி தான் புலிகளுக்குமா. அதோட உடம்புல இருக்க பார்த்தீங்களா அந்த வரி வரியாக கோடு, இது வந்துட்டு ஒரு புலிக்கு இருக்கிறது இன்னொரு புலிக்கு இருக்காதான். ஒவ்வொன்றுக்கும் தனித்துவமான வரிகள் வந்துட்டு இருக்குமாங்க. அந்த புலிக்கு பக்கத்தில் கொஞ்சம் தூரத்தில் ஒரு பறவை உட்காந்துட்டு இருந்துச்சுங்க. அதை பதுங்கி பதுங்கி பாயறதுக்கு பார்த்துட்டே இருந்துச்சு. ஆனால் அந்த பறவை எஸ்கேப் ஆகி ஓடிடுச்சுங்க. இந்த ஒரு புலி தான் உள்ளே இருக்குன்னு பார்த்தா தூரத்தில் இன்னொரு 2 புலி நல்லா தூங்கிட்டு இருக்குதுங்க. அதுவும் மூஞ்சி பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் மூஞ்சிங்க. நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு கொழுத்து போய் எல்லாம் சுற்றிட்டு இருக்குதுங்களாட்டு இருக்குது. அவ்வளோ அழகாக இருந்துச்சு புலியெல்லாம் பார்க்கும்போது. அதனால தான் ரொம்ப தைரியமாக இதுங்களாம் வேட்டையாடாதுன்னு சொல்லிட்டு ஓப்பன் ஸ்பேஸ்லேயே வச்சுட்டாங்க போல இருக்குதுங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கரடி. உண்மையாலுமே இந்த கரடியெல்லாம் பார்க்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குங்க. பிகாஸ் கரடி கையில் மட்டும் மாட்டிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மூஞ்சியை வந்து அப்படியே செதைச்சிரும் அதோட நகத்தை வச்சு. ஒரு நியூஸில் ஒருத்தவங்க பேட்டி கொடுத்துட்டு இருந்தாங்க ஒரு டைம். இந்த மாதிரி கரடிக்கிட்ட சிக்கி அவங்க சின்ன வயசுலேயே தப்பிச்சு வெளியே வந்திருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்களோட ஃபேஸ் வந்து சர்ஜரி பண்ணியும் சரி பண்ணவே முடியல. பழையபடி அவங்களோட ஃபேஸை வந்து மாற்றவே முடியல. அந்தளவுக்கு கரடி வந்துட்டு பிடிச்சி கொதறுன்னு கொதறி பாதி ஃபேஸை வந்து பிச்சிருக்கு. எனக்கு எப்போ இந்த கரடியை பார்த்தாலும் எனக்கு அதுதான் ஞாபகத்துக்கு வரும். பார்க்கறதுக்கு வேணால் கொஞ்சம் சாதுவாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஆனால் குறைச்சி மட்டும் இந்த கரடியெல்லாம் எடை பண்ணிடவே கூடாது. கரடிக்கு அப்புறம் இன்னொன்று என்ன அப்படின்னா கோழி வச்சுருந்தாங்க. இது வந்து வான் கோழி கிடையாது, ஈமு கோழின்னு நினைக்கிறேன். பட் எனக்கு கன்ஃபார்மாக தெரிலங்க. தெரிஞ்சால் நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நரி. இது வந்து ஃபாக்ஸ் வெரைட்டி தான். பட் இதுக்குன்னு தனியாக ஒரு ஸ்பெசிஃபிக் நேம் இருக்குது. நாய்க்குட்டி மாதிரி தூரத்தில் உட்காந்துட்டு இருந்துச்சு பார்க்கும்போது. பாக்ஸ்லேயே பார்த்தா நிறைய வெரைட்டி இருந்துச்சுங்க. மேலே என்னமோ ஓனாயின்னு நினைக்கிறேன், எட்டி எட்டி பார்த்துட்டு உள்ளே போயிருச்சு. தூரத்தில் பார்த்தா ஒரு ஹைனா வந்து படுத்து தூங்கிட்டு இருந்துச்சுங்க. சாப்பிட்டு முடிச்சுட்டு நல்ல தூக்கம் போல், கை கால் மட்டும் அப்பப்போ அசைச்சிட்டு இருந்துச்சு. மற்றபடி அதை பார்க்கவே முடியலங்க. நல்லா மறைஞ்சி புதற்குள்ளே போய் படுத்துருச்சு.
நல்லா ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க போல இருக்குதுங்க. அத தாண்டி வெளிய குதிக்கணும்னா, இந்த விலங்குகளெல்லாம் குதிச்சு நம்மகிட்ட வந்து நம்மள அட்டாக்கே பண்ணலாம். ஆனா, நல்லா 3 வேள சாப்பாடு போட்டு கொழு கொழுன்னு வளர்த்துறதுனால, வேட்டையாடணுங்கிறதே மறந்துருச்சு போலங்க. தூரத்தில உட்காந்துட்டு நல்லா சாப்பிட்டு, நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு, கை கால் மட்டும் அசைச்சுக்கிட்டு, என்னா ஒரு சுகம்! ஜூக்குள்ள வாழ்ற விலங்குகள் என்னதான் வெளி உலகம் பார்க்காம இருந்தாலும், சாப்பாடுக்கு மட்டும் பஞ்சமே இருக்காதுங்க. நேரம் ஆனா சோறு போட்டுருவாங்க. இது ஒண்ணு தான் அதுங்களுக்கு கஷ்டம். ஆனா, காட்டுல இருக்கிற விலங்குகள் ஒரு நேரமும் போய் வேட்டையாடி தான் சாப்பிடுற மாரி இருக்கும். இங்க இருக்கிற எல்லா விலங்குகளும் நல்ல புஷ்டிக்கா சாப்பிட்டு கொழு கொழுன்னு இருந்துச்சு. சிங்கத்த பார்த்தீங்கன்னா, நீங்கலாம் மிரண்டுருவீங்க. ஆக்சுவலா சிங்கத்த காட்டுறேன் பாருங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா சிங்கம் வந்துருங்க. இது வந்துட்டு ஆக்சுவலா இந்த ஹைனா, ஃபாக்ஸ் இதெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் போட்டிங் ஏரியா. போட்டிங் போறதுன்னா நம்ம வந்து போட்டிங் போய்க்கலாம். நல்ல போட்டிங்க்கு வந்துட்டு சூப்பரான ஒரு இடங்க. நடுவுல வந்துட்டு ஃபால்ஸ் மாரி வச்சிருப்பாங்க. அருவி கொட்டுற மாரியெல்லாம் இருக்கும். சூப்பரா இருக்கும். ஸோ இங்கேயும் அதே மாரி ஏதோ ஒரு ஓநாய் தான் வச்சிருக்கிறாங்க. அது படுத்துட்டு இருந்துச்சு. என்னதான் ஃபோன்லயோ, இல்ல டிவிலயோ இந்த மாரி பார்க்கும்போது ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காதுங்க. பொம்மை மாதிரி, கார்ட்டூன் மாரி தான் பார்த்துட்டுருப்போம். நேர்ல வந்து பார்த்தா தான் தெரியுது. எல்லாம் ஜெய்ஜாண்டிசமா பெருசு பெருசா கொழு கொழுன்னு, கொழுக்கு மொழுக்குன்னு சுத்திட்டு இருக்குதுங்க நிஜமாலுமே. அதுவும் சிங்கம்லாம் பார்த்தா, சிங்கம் நிஜமாலும் இவ்ளோ பெருசு இருக்குமா? அப்படிங்கிற அளவுக்கு அவ்ளோ பெரிய தல. இந்த டிவிலலாம் காட்டும்போது எப்படி தெரியுமா? ஒரு நாய்க்குட்டி சைஸ்ல காட்டுவாங்க. ஆனா நேர்ல பார்த்தா, சிங்கம் நம்பள விட பெருசுங்க. கிட்டத்தட்ட ஒரு பைக்க விட பெருசு. அதோட கை மட்டும் அவ்ளோ பெருசா இருக்குது. கன்ஃபார்ம் நேர்ல வந்து பார்க்கலாம். ஸோ, இன்னும் கொஞ்ச நேரத்தில சிங்கம் இருக்கிற இடத்துக்கு போயிருவோம். அதுக்கு முன்னாடி நடுவுல இந்த மான்லாம் வச்சிருப்பாங்க. இதில ஒரு மானுக்கு ஒரு கொம்பு வேற இல்லங்க. பார்க்கவே அது ஒரு மாரி அழகா இருந்துச்சு. வளைஞ்சு வளைஞ்சு அந்த மானோட கொம்பு. இதே மாதிரி நார்மல் மான் குட்டி இருக்குங்க. ஸோ, அந்த மான் நம்ம அடிக்கடி பார்த்துருப்போம். கீழ ஒரு குட்டி மான் அழகா தல வச்சு தூங்கிட்டு இருந்துச்சு. தூரத்தில பார்த்தா ஒரு மான் பெரிய மான்ங்க. நல்ல வயசான முதிர்ச்சி அடைஞ்ச மானுன்னு நெனைக்கிறேன். ஆண் மான். பார்த்தாலே தெரியுது. பெரிய பெரிய கொம்பு. இந்த காஞ்ச மரத்தில கிளை இருக்கும்ல, அந்த மாதிரி அதோட கிளைங்க. கொம்பே அதுக்கு வந்துட்டு அவ்ளோ நீளமா இருந்துச்சு. பார்த்துட்டு நல்லா செம்ம ஷாக் ஆயிட்டேன். மான் இவ்ளோ பெருசா வளருமா? அப்படிங்கிற மாரி. அப்படியே மானெல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ரைட் சைட் திரும்புனோம்னா, எல்லாருமே கூட்டமா நின்னு எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தாங்க. எப்பயுமே இந்த ஜூல வந்துட்டு நெறைய கூட்டம் இருக்குங்க. நாங்க பொங்கல் டைம் லீவுக்கு வந்திருந்தோம். பட் பெருசா அந்த அளவுக்கு நான் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு கூட்டம் கிடையாது. நாங்க ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது எங்கேயுமே எட்டி பார்க்கவே முடியல. தள்ளிட்டே இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு வந்துட்டு ரொம்ப ஃப்ரீயா இருந்துச்சு. இந்த சைடு நீர் யானை தாங்க வச்சிருந்தாங்க. நாங்க லாஸ்ட் டைம் வரும்போது 1 நீர் யானை இருந்துச்சு. இந்த தடவ 2 நீர் யானை. என் பொண்ணு தான் பயங்கரமா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா நீர் யானைய பார்த்துட்டு. அவளுக்கு அப்படி என்ன தெரியுதுன்னே தெரியலங்க. குறு 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 குறுன்னு பார்த்துட்டே இருந்தா. எங்களுக்கு ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. பரவால்ல. வெளிய வந்தா ரொம்ப அழுவா, அடம் பிடிப்பா, நச்சு பண்ணுவா அந்த மாரி நெனச்சுட்டு இருந்தோம். அவ ஒரு பக்கம் ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா. நாங்களும் ஒரு பக்கம் ஜாலியா வேடிக்கை பார்த்துட்டு இருந்தோங்க. 2மே பக்கத்துல பக்கத்துல வந்து சண்டை போடுற மாரி வந்துட்டு டக்குன்னு திரும்பிருச்சுங்க. ஆக்சுவலா சைஸ கம்பேர் பண்ணும்போது செகண்டா இருக்கிற நீர் யானை கொஞ்சம் குட்டி நீர் யானைன்னு தான் நெனைக்கிறேன். அத முடிச்சுட்டு இந்த பக்கம் பார்த்தோம்னா, யானை குட்டியெல்லாம் வச்சிருப்பாங்க. பெரிய யானையே கிடையாதுங்க. எல்லாமே குட்டி குட்டி யானை. 2ம் அப்படியே ஒரே மாரி விளையாடிட்டு இருந்துச்சுங்க ஆக்சுவலா கத்திட்டு கத்திட்டு. பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருந்துச்சுங்க. அப்படியே யானை செக்ஷன்லாம் முடிச்சுட்டு, வாங்க போய் சிங்கத்த பார்க்கலான்னு கெளம்பியாச்சு. ஸோ சிங்கம் வந்துட்டு தனியா தான் வச்சிருப்பாங்க. கொஞ்சம் எல்லாத்தையும் விட கொஞ்சம் செப்பரேட் பண்ணி நல்ல ஒரு பெரிய ஸ்பேஸ் குடுத்து, அதுங்களுக்குன்னு புடிக்கிற மாரி வாட்டர்லாம் வச்சு கொஞ்சம் பார்க்கவே அழகா இருக்கும். ஆனா சிங்கம், ஒரு சிங்கம் மட்டும் உள்ள வச்சிருக்க மாட்டாங்கங்க. ஒரு 2, 3 சிங்கம் இருக்கு அந்த கூண்டுக்குள்ளேயே. பயங்கரமா இருக்கும். தாறுமாறான சிங்கங்க. இந்த பக்கம் சிறுத்தை வச்சிருக்காங்க. சிறுத்தை வந்துட்டு ஆக்சுவலா தூங்கிட்டு இருக்கு உள்ள போய். அத கேமரால வந்து ஷூட் பண்ண முடியல. சிறுத்தைன்னதும் குட்டி சிறுத்தைலாம் கிடையாதுங்க. நல்லா பெருசா இருக்கும். ஜாகுவார் அது. பெருஞ்சிறுத்தைன்னு சொல்லுவாங்க தமிழ்ல. இது பார்க்கறதுக்கு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இப்படியே பயங்கரமா கண்லயே நம்மள பயமுறுத்துங்க. அந்த அளவுக்கு இருக்கும். நல்லா தூங்கிட்டு இருக்குது. கார்னர்ல போய் வீடியோ எடுத்து பார்த்தேன். பட் கிளியரா விழல. அதனால அடுத்து சிங்கத்துக்கு வந்தாச்சுங்க. சிங்கம் பார்த்தீங்கன்னா, தலையே பயங்கரமா இருந்துச்சு. தலைமுடியெல்லாம் அவ்ளோ டார்க்கா, அது ஏதோ ஒரு பக்கம் வேடிக்கை பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருந்துச்சுங்க. சரி கொஞ்சம் முன்னாடி போயிட்டு அத கிளிப்ப வந்து கொஞ்சம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஃப்ரண்ட் சைட்ல நானும் எங்க அண்ணா பசங்களும் போய் பார்த்தோம். பார்த்தா தலை மட்டும் தெரியுதுங்க. அத்தத்தச்சோடு ஒரு சிங்கம் இல்ல, உள்ள ஒரு 3 சிங்கம் இருக்குது. செம்ம ஷாக் ஆக்சுவலா. இதுக்கு மட்டும் ஒரு கூண்டு வச்சு அதுக்குள்ள வந்து கொசு வலை மாரி இன்னொரு கூண்டு அடிச்சிருக்கிறாங்க. எங்கேயாவது தப்பி தவறி வெளிய வந்துரக்கூடாது அப்படின்ட்டு தாங்க. கூண்டு இருக்கு அப்படிங்கிற தைரியத்துல எல்லாரும் முன்னாடி நின்னு கத்திக்கிட்டு இருந்தாங்க. இந்த கூண்டு மட்டும் இல்லன்னு வச்சுக்கோங்களேன், ஒருத்தர் கூட நிக்க மாட்டாங்கங்க. அவ்ளோ பெரிய பெரிய சிங்கம். பார்த்தாலே ரணகொடூரமா இருக்குது. இதுக்கப்புறமா அடுத்த செக்ஷன்ங்க. இந்த ஊர்வன செக்ஷனுக்கு போயிருவோம். அதுல வந்துட்டு இந்த பாம்பு, அதுக்கப்புறம் crocodile இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் பார்த்தாலே கை காலெல்லாம் ஒரு மாரி அப்படியே சிலிர்க்க ஆரம்பிச்சுருங்க. அப்புறம் அந்த பாம்பு ஒரு எலிய புடிக்கிறதுக்கு பயங்கரமா ட்ரை பண்ணிட்டு இருந்துச்சு. அது வேட்டையாடுறத மட்டும் பாருங்களேன். அது புடிச்சிரும்ன்னு பார்த்தா, பக்கத்துல வந்துட்டு அந்த எலிய விட்டுருச்சுங்க.
சரி எப்படி இருந்தாலும் இந்த கூண்டுக்குள்ள தானே இருக்கும். புடிச்சு அப்புறமா சாப்பிட்டுக்கலாம்னு நெனச்சிருக்கும் போல. அது பாட்டுக்கு எலி பாட்டுக்கு சுத்திட்டு இருக்குது. பாம்பு பாட்டுக்கு ஒரு பக்கம் சுத்திட்டு இருக்குதுங்க. வேகமா போய் புடிச்சு சாப்பிடும்ன்னு பார்த்தா, வேலைக்கே ஆகலையே! அது ஒரு ஓரமா மண்புழு நின்ற மாரி நின்டுட்டு கடந்துச்சுங்க. ஸோ இது மட்டும் கிடையாது. எக்கச்சக்கமான பாம்பு வெரைட்டி. பட் எனக்கு அது வீடியோ போட சுத்தமா எனக்கு ஒரு மாரி ஆயிருச்சு. கொஞ்சம் தான் வீடியோ எடுத்தேன். பேலன்ஸ் எல்லாம் நான் பார்க்கவே இல்ல. இதுல நெறைய இருக்குதுங்க ஆக்சுவலா. என்னால முடிஞ்ச அளவுக்கு மட்டும் வீடியோஸ் எடுத்திருக்கேன். சில விலங்குகள் எல்லாம் கிளியரா விழவே இல்ல. அதெல்லாம் நேர்ல போய் பார்த்தா தான் ஒரு மாரி சாட்டிஸ்ஃபேக்ஷனா இருக்கும். கண்டிப்பா பெங்களூர் போனீங்கன்னா, இந்த பென்னார்கெட்டா ஜூ எல்லாருமே போயிட்டு வரலாங்க ஒரு டைம். அடுத்து வந்து பறவைகள் செக்ஷன்ங்க. ஒரு பறவையும் அவ்ளோ அழகா இருக்கும். பார்க்கும்போது ஒரு மாரி கஷ்டமா இருந்துச்சு. காட்டுல சுதந்திரமா இருக்க வேண்டியது இங்க வந்து இப்படி மாட்டிக்கிச்சே அப்படிங்கிற மாரி, தலைகீழ தொங்கி வித்தையெல்லாம் காமிச்சிட்டு இருந்துச்சுங்க. எங்கேயும் போக முடியாது இந்த பறவைகள். மத்த விலங்குகள் கூட அட்ஜஸ்ட் பண்ணி இருந்துக்கும். ஆனா பறவைகள் வந்து பறந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போய் சந்தோஷமா வாழ்றது. அதுங்களையும் கூண்டுல அடைச்சு வச்சு இப்படி பண்றாங்களேன்னு ஒரு பக்கம் கஷ்டமா இருந்துச்சுங்க. அதுவும் இந்த குரங்கு இருக்குதே சரியான குரங்குங்க. நம்மளை பார்த்தா பயங்கரமா கிண்டல் பண்ணி கேலி பண்ணிட்டு இருக்கும். ஆனா இந்த தடவ அதுக்கு மூடு இல்ல போல. அமைதியா இருந்துச்சுங்க. அப்புறம் மயில் எல்லாம் பார்த்துருந்தோம். கிளிக்கு, பறவைகளுக்குன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய செக்ஷன்ங்க. நான் பாதி வந்துட்டு வீடியோ எடுக்கவே இல்ல. ஏன்னா 1 பறவை, 2 பறவை இருந்தா பரவால்ல. ஒரு 1000 பறவை இருக்குது. எத்தன பறவைடா எடுக்கிறது அப்படிங்கிற மாரி ஆயிருச்சு. அவ்ளோ சூப்பரா இருந்துச்சு. இதுக்கெல்லாம் ஒரு ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணணுங்க. காலையில போனா ஈவினிங் வரைக்கும் பார்க்கலாம் பொறுமையா பார்த்தா. அப்புறம் மொதல்ல வந்து அந்த பாறையில குட்டி போட்டு நெறைய மொதல குட்டியெல்லாம் இருந்துச்சுங்க. இந்த ஜூக்குள்ள முட்டை போட்டு குட்டியெல்லாம் போடுறீங்களாடா? அப்படிங்கிற மாரி இருந்துச்சு. ஸோ 2 மொதல்ல இந்த பக்கம் இருந்துச்சு. எல்லாரும் சுத்தி சுத்தி பார்த்து கடைசியில டயர்டே ஆயிட்டோங்க. இருந்த ஸ்நாக்ஸ், சாப்பாடு எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு ஒரு ஃபுல் டே ஸ்பெண்ட் பண்ணியாச்சு. அவ்வளோதான் நம்ம வீட்டுக்கே இப்ப கிளம்ப போறோம். இன்னும் ஒரு 2 செக்ஷன் மட்டும் இருக்கு. ஒண்ணு குரங்கு செக்ஷன், இன்னொன்னு இந்த ஃபாரின்ல இருக்கக்கூடிய பறவைகள் இருக்கும்ல அது. ஃபாரின் பறவைகள் பயங்கரமா இருக்குங்க. குரங்கு செக்ஷன்ல ஒரே ஒரு குரங்கு மட்டும் தான் நான் வீடியோ எடுத்தேன். பயங்கரமா உட்காந்துட்டு இருந்துச்சு. "டேய் வெளிய விடுறீங்களா இல்லையா?" அப்படிங்கிற மாரி. அதுக்கப்புறம் பறவைகள்ங்க. இது வந்து ஜூம் பண்ண முடியல. பட் நேரடியா பார்த்தோம்னா அவ்ளோ கியூட்டா இருக்கும் அந்த பறவைகள். 1 பறவை, 2 பறவை இல்ல. அங்கேயே முட்டை போட்டு, குட்டி போட்டு எங்க பார்த்தாலும் ஃபுல்லா பறவைங்க. அந்த தண்ணி இதெல்லாம் இருக்கிறதே கம்மியா தான் இருந்துச்சு. கீழ கூட நார மாரி நெறைய விஷயங்கள் இருந்துச்சுங்க. இவ்வளோதாங்க நம்ம ஜூ ட்ரிப்ப முடிச்சாச்சு. ஆக்சுவலா இந்த ஜூல நெறைய விஷயங்கள் இருக்கு. பாதி வந்துட்டு நான் வீடியோ எடுக்கல. பிகாஸ் எல்லாமே வீடியோல காமிச்சிட்டா நேர்ல போனீங்கன்னா, அப்புறம் உங்களுக்கு ஒரு மாரி என்னடா எல்லாமே பார்த்த மாரி தானே இருக்கு அப்படிங்கிற மாரி இருக்கும். ஸோ நேர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. ஈவினிங் வந்துட்டு ஒரு 6:00 மேல அலோ பண்ண மாட்டாங்க. அதுக்கு முன்னாடியே போயிட்டு வந்துரணும். இந்த ஜூன்னு கிடையாது எல்லா ஜூலயும் அப்படிதாங்க. ஸோ நம்ம சேனல் புடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங்.